டிஃபென்ஸ் அகாடமி நம்மளோட பயிற்சி மையத்துல இந்திய ராணுவம், நேவி, ஏர்போர்ஸ், பாராமிலிட்டரி போர்சஸ் உள்ளிட்ட ஆல் டிஃபென்ஸ் போர்சஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கான கிளாஸஸ் நடைபெறுது. ஸோ நீங்க வில்லிங்கா இருக்கீங்க அப்படின்னா டைரக்டா ஜாயின் பண்ணி படிங்க. டைரக்டா ஜாயின் பண்ண முடியல, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா வேற ஏதாவது கமிட்மெண்ட் இருக்குன்ற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஆன்லைன்லயும் தாராளமா ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸை கேட்டுக்கலாம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய மாநிலங்கள் மற்றும் அதன் தலைநகரங்கள் அப்படின்ற டாபிக்ல இருந்து பார்க்க போறோம். இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஜிகேக்கு உங்களுக்கு அடிப்படையான டாபிக். ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்கக்கூடிய டாபிக். சோ இந்த டாபிக்ல மொத்தமே ஒரு 50 கொஸ்டின்குள்ளதான் நீங்க படிக்க போறீங்க. சோ இந்த 50 கொஸ்டினையும் தரவா ரெஃபர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு சோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. ஓகே, டாபிக் குள்ள போலாம். சோ இந்திய மாநிலங்கள் மற்றும் தலைநகரங்கள். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம ஒரு வேற ஸ்டேட்டுக்கு போறோம். நீங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்கன்னு கேட்டா தமிழ்நாடுன்னு சொல்லுவோம். அதாவது நமக்குன்னு ஒரு ஒரிஜின் மாநிலம் இருக்கு. இந்த மாதிரி இந்தியாவில கிட்டத்தட்ட இப்போதைக்கு 28 மாநிலங்கள் இருக்கு. எத்தனை மாநிலங்கள்? 28 மாநிலங்கள். சோ அந்த 28 மாநிலங்கள் என்னென்ன, அதோட தலைநகரங்கள் என்னென்ன இருக்கு, இதோட ஒரிஜின் என்ன அப்படின்றத டீடைல்டா பாத்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா எப்ப விடுதலை ஆச்சு அப்படின்னா 1947ல ஆகஸ்ட் 15 அன்னைக்கு விடுதலை அடைஞ்சிருச்சு. அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா நிறைய மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. குறிப்பா நம்மளோட தமிழ்நாடு, ஆந்திரால ஒரு சில பகுதிகள், கர்நாடகால ஒரு சில பகுதிகள்னு சொல்லிட்டு டோட்டலா மதராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லி பிரியுது. இந்த மதராஸ் மாகாணம் அதாவது மாநிலங்களா பிரியறதுக்கு முன்னாடி மாகாணங்களா பிரிஞ்சு, அதே மாதிரி குஜராத் ஜீனா கத்துனோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு யூபி வந்து பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் ப்ரொவிஷன், எம்பி வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் ப்ரொவிஷன் சொல்லிட்டோம். நிறைய மாகாணங்களாக பிரிஞ்சிச்சு. இந்த மாகாணங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொழியின் அடிப்படையில, எதன் அடிப்படையில? மொழியின் அடிப்படையில மாநிலங்களா பிரிக்கப்படுது. சோ மொழியின் அடிப்படையில இந்தியாவிலேயும் முத எங்களுக்கு தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் எங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட் வேணும்னு சொல்லி போராடி மொழியின் அடிப்படையில பிரிஞ்ச ஸ்டேட் என்ன அப்படின்னா நம்ம கீழே ஆந்திர பிரதேசம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இந்தியாவிலேயும் முதலாக உருவாக்கப்பட்ட மாநிலம். அதாவது ஆந்திரா உருவானது எப்ப அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1953 போனோம். ஆந்திரா எப்ப உருவாச்சுன்னு கேட்டா 1953. இதே ஆந்திர பிரதேஷ் லாங்குவேஜின் அடிப்படையில எப்போ ஒரு ஸ்டேட்டா பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1956. சரிங்களா? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஆந்திரா உருவானதுன்னா 53. ஆந்திரா மொழியின் அடிப்படையில இந்தியாவோட முதல் மாநிலமாக எப்ப பிரிஞ்சிச்சு அப்படின்னா 1956. சோ மொழிவாரி மாநிலங்கள் முதல் கொஸ்டின் ரைட் பண்ணிக்கோங்க. இந்தியா எதன் அடிப்படையில பிரிஞ்சிருக்கு அப்படின்னா மாநிலங்களின் அடிப்படையில. இந்த மாநிலங்கள் எப்படி பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மொழியின் அடிப்படையில. மொழிவாரி மாநிலங்கள் முதல் கொஸ்டின், மொழிவாரி மாநிலங்கள் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1956 தான். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மொழிவாரி மாநிலங்கள் எப்போது உருவாச்சு அப்படின்னா 1956. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே, ரெண்டாவது கொஸ்டின். இப்ப கரண்ட்ல எத்தனை ஸ்டேட் இருக்கு அப்படின்றதுதான். சோ எத்தனை ஸ்டேட் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 28 ஸ்டேட் சொல்லணும். எத்தனை ஸ்டேட்? 28 ஸ்டேட். ஓகே, அதுக்கப்புறம் கரண்ட்ல தற்போதைக்கு எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு. இப்ப கரண்ட்ல மொத்தம் எத்தனை ஸ்டேட்? 28 ஸ்டேட், 8 யூனியன் டெரிட்டரி. சோ அது என்னென்ன, அதோட கேபிட்டல் என்ன அப்படின்றத 1 by 1 பாத்துடலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கீழ இருந்து வந்துருவோம். தமிழ்நாடு. தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை. வாட் வாஸ் தி கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு? தமிழ்நாடோட கேபிட்டல் எதுன்னு கேட்டா சென்னை அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்து கேரளா. கேரளாவோட கேபிட்டல் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா திருவனந்தபுரம். வாட் வாஸ் தி கேபிட்டல் ஆஃப் கேரளா? கேரளா மாநிலத்தின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்கிறாங்கன்னா திருவனந்தபுரம். கேரளால இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். நறுமண பொருட்களின் நகரம் எது அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் கேரளா. இந்த கொஸ்டினையும் ரைட் பண்ணிக்கோங்க.
நறுமண பொருட்களின் நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா கேரளா. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து கடவுளின் சொர்க்க பூமி அல்லது சொந்த பூமி என அழைக்கப்படுறது எது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் கேரளா, அதைத்தான் ஆன்சரா கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்ததா கர்நாடகா. கர்நாடகாவோட கேபிட்டல் பெங்களூரு. கர்நாடகாஸ் கேபிட்டல் பெங்களூரு. இந்தியாவிலேயும் அதிகமா காஃபி விளைவிக்கக்கூடிய மாநிலம். காபி அப்படின்னாலேவும் இனிமே உங்களுக்கு எது ஞாபகம் வரணும் அப்படின்னா கர்நாடகா தான் ஞாபகம் வரணும். காஃபினா எது ஞாபகத்துக்கு வரணும்? கர்நாடகா. இந்தியாவில் காஃபி அதிகமாக விளையும் மாநிலம் கர்நாடகா. ஓகே. அதுக்கு அடுத்ததா ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசத்தோட தற்போதைய கேபிட்டல் எது அப்படின்னா அமராவதி. ஆந்திராவோட கேபிட்டல் எது? அமராவதி. சரிங்களா? ஆந்திரா இந்தியாவோட முட்டை கிண்ணம், ஆசியாவோட முட்டை கிண்ணம்னு அழைக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப முட்டை இலையும் சைனா முதல் இடத்துல வந்துருச்சு. தற்போதைக்கு இந்தியாவோட முட்டை கிண்ணம் எக் பவுல்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஆந்திர பிரதேஷ் அதை சொல்லலாம். ஓகே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா தெலங்கானா. தெலங்கானாவோட கேபிட்டல் ஹைதராபாத். வாட் வாஸ் தி கேபிட்டல் ஆஃப் தெலுங்கானா? ஹைதராபாத். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்ததா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா ஹாலிவுட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாலும் மகாராஷ்டிரா தான். மும்பை வரணும். அது இந்தியாவிலே பொருளாதாரத்துல முதலிடம் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னாலும் மகாராஷ்டிரா தான். அதே இந்தியாவிலேயும் அதிக சாலைகளுடைய மாநிலம் அப்படின்னாலும் மகாராஷ்டிரா தான். அடுத்து கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்னாலும் மும்பை தான். ஸோ எத்தனை கொஸ்டின் பாருங்க மகாராஷ்டிரால மட்டும். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. மகாராஷ்டிராவோட கேபிட்டல் மும்பை. அதுக்கு அடுத்ததான் சத்தீஸ்கர். சத்தீஸ்கரோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ராய்ப்பூர். வாட் வாஸ் தி கேபிட்டல் ஆஃப் சத்தீஸ்கர்? ராய்ப்பூர். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்ததா ஒடிசா. ஒடிசாவோட கேபிட்டல் என்ன? ஒடிசாவோட கேபிட்டல் புவனேஸ்வர். ஒடிசாவோட கேபிட்டல் புவனேஸ்வர். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா குஜராத். குஜராத்தோட கேபிட்டல் காந்தி நகர். குஜராத்தோட கேபிட்டல் காந்தி நகர். தெரிஞ்சுக்கோங்க. இதுல இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியாவிலேயும் அதிக கடல் எல்லை நீளமுடைய மாநிலம். இந்தியாவில வேற எந்த ஸ்டேட்டுக்கும் ஹையஸ்ட் கோஸ்டல் லைன் கிடையாது. லாங்கஸ்ட் கோஸ்டல் லைன் இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இந்த குஜராத் மட்டும்தான். இருக்கிறதுலயும் கடல் எல்லை நீளம் அதிகமாக உடைய இந்திய மாநிலம் அப்படின்னா குஜராத்தை சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து மத்திய பிரதேசம். மத்தியில இருக்கக்கூடிய ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். அதோட கேபிட்டல் போபால். இதோட பழைய பெயர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ரொவிஷன் சொல்லுவாங்க. மத்திய பிரதேசத்தோட பழைய பெயர் சென்ட்ரல் ப்ரொவிஷன். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்ததான் ராஜஸ்தான். ராஜஸ்தானோட கேபிட்டல் ஜெய்ப்பூர். ராஜஸ்தானோட கேபிட்டல் ஜெய்ப்பூர். இந்தியாவிலேயும் பரப்பளவுல மிகப்பெரிய ஸ்டேட். வேற எந்த ஸ்டேட்டும் அவ்வளவு பெருசு கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க கொஸ்டினை. பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான் தான் இந்தியாவிலேயும். சரியா? அதோட கேபிட்டல் ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூரை பொறுத்த வரைக்கும் பிங்க் சிட்டி அப்படின்னு கேட்பாங்க, ரோஸ் பிங்க் சிட்டி அப்படின்னு கொடுப்பாங்க. சோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் தான். இந்தியாவிலே முதல் தேர்தல் நடந்தது ராஜஸ்தான்ல தான். இருக்கிறதுல பரப்பளவுல மிகப்பெரிய ஸ்டேட்டும் ராஜஸ்தான் தான். ஓகே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஹரியானா, பஞ்சாப். இந்த பஞ்சாபுக்கும் ஹரியானாக்கும் ஒரே கேபிட்டல் தான் சண்டிகர். எனது சண்டிகர். இந்தியாவிலேயும் இரு மாநிலங்கள் ஒரே தலைநகர் வச்சிருக்கு அப்படின்னா அது இந்த சண்டிகர் மட்டும்தான். பஞ்சாபுக்கும் ஹரியானாக்கும் சேர்ந்து ஒரே கேபிட்டல், காமன் கேபிட்டல் சண்டிகர். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் அதோட கேபிட்டல் லக்னோ. உத்தரப்பிரதேசோட கேபிட்டல் லக்னோ. சரிங்களா? நம்மளோட ஜீவநதியான கங்கை பார்த்தீங்கன்னா அதிகமா ஃப்ளோ ஆகுது நம்மளோட இந்தியன் சிட்டி, மேஜர் இந்தியன் சிட்டிஸ்ல. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயும் அதிக பாப்புலேஷன், அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரே மாநிலம், மக்கள் தொகையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். இதோட பழைய பேர் என்ன அப்படின்னா சென்ட்ரல், இது யுனைடெட் ப்ரொவிஷன்ஸ். சரிங்களா? யுனைடெட் ப்ரொவிஷன்ஸ் தான் இதோட பழைய பெயர். சரிங்களா? உத்தரப்பிரதேசத்தின் பழைய பெயர் யுனைடெட் ப்ரொவிஷன்ஸ்.
இந்தியாவிலேயும் அதிக மக்கள் தொகை உடைய மாநிலம் உத்தரப்பிரதேஷ். அடுத்ததா இந்தியாவிலேயும் அதிகமாக விவசாயம் செய்யும் மாநிலம் உத்தரப்பிரதேஷ். எத்தனை கொஸ்டின் இந்த ஒரு டாபிக் இந்த ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்கு. ஓகே, அடுத்ததா பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். உத்தரகாண்டோட கேபிட்டல் டேராடூன். உத்தரகாண்டோட கேபிட்டல் டேராடூன். உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் இதோட பழைய பேர் என்னன்னு கேட்பாங்க. உத்தரகாண்டோட பழைய பேர் உத்தராஞ்சல். சரிங்களா, உத்தராஞ்சல். இதோட இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஐஎம்ஏன்னு சொல்லுவாங்க. ஐஎம்ஏ இந்தியன் மிலிட்டரி அகாடமி. இந்தியன் ராணுவ அகாடமி எங்க இருக்கு அப்படின்னா டேராடூன்ல இருக்கு. ஐஎம்ஏ லொகேட்டட் அட் டேராடூன். சரிங்களா, ஓகே. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசம். ஹிமாச்சல பிரதேசத்தோட தலைநகரம் சிம்லா. ஹிமாச்சல பிரதேசத்தோட தலைநகரம் சிம்லா. ஓகே, அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா இதுலயே இன்னொரு கொஸ்டின், வட இந்திய மாநிலங்கள்லயும் அதிக கல்வி அறிவு உடைய மாநிலம் எதுன்னு கேட்கிறாங்க அப்படின்னா அது இந்த ஹிமாச்சல பிரதேசம் தான். சரிங்களா, இதுதான் வட இந்திய மாநிலங்கள்ல அதிக கல்வி அறிவு உடைய மாநிலம். ஓகே, அதுக்கு அடுத்ததா ஜார்க்கண்ட். பீகார்ல இருந்து பிரிஞ்ச ஸ்டேட். ஜார்க்கண்டோட கேபிட்டல் வந்து பார்த்தா ராஞ்சி. இந்தியாவிலும் பெரிய ஸ்டீல் பிளான்ட்டும் பார்த்தா இங்கதான் இருக்கு, ஜாம்ஜெட்பூர்ல. சரிங்களா, அதை வந்து உருவாக்குனவர் ஜாம்ஜெட்ஜி டாடா தான் உருவாக்குனாரு. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா பீகார். பீகாரோட கேபிட்டல் பாட்னா. பீகாரோட கேபிட்டல் பாட்னா. இந்தியாவிலேயும் குறைந்த கல்வி அறிவு உடைய மாநிலம். ஆனா 1947 இந்தியா விடுதலை அடையிறப்ப இந்தியாவில கல்வி அறிவு அதிகமா இருந்த மாநிலம் பீகார் தான். காரணம் என்னன்னா இந்தியாவோட மிக பழமையான யூனிவர்சிட்டி நலந்தா யூனிவர்சிட்டியும் இந்த பீகார்ல தான் இருக்கு. இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கேட்ட கொஸ்டின். நலந்தா யூனிவர்சிட்டி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா பீகாரை போடணும். பீகாரோட கேபிட்டல் பாட்னா. பீகாரோட பழைய பேர் என்னன்னு கேட்பாங்க. பீகாரோட பழைய பேர் வந்து பார்த்தா அப்படின்னா நம்மளோட விகார் அப்படின்னு சொல்லுவாங்க. பீகாரோட பழைய பெயர் பீகார். ஓகே, அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் அதாவது பெங்காலுக்கு வெஸ்ட் பக்கம் இருக்கு, வங்காள தேசத்துக்கு வெஸ்ட் பெங்கால். ஓகே, வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் கொல்கத்தா. நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தோம்னா பிறந்த ஊரு. ஸோ நல்லா ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா சிக்கிம். சிக்கிம் எங்க சிக்கிருக்கான் பாருங்க, சீனா, நேபாள், பூட்டான்ற 3 நாட்டுக்கு இடையில சிக்கிருக்கான். அதனாலதான் பார்த்தோம்னா இருக்கிறதுல மக்கள் தொகையும் கம்மி. இந்தியன் ஸ்டேட்ல எந்த ஸ்டேட்ல மக்கள் தொகை ரொம்ப கம்மின்னு கேட்கிறாங்க அப்படின்னா அது சிக்கிம் தான். மக்கள் தொகை அதிகம்னா யூபியை சொல்லிடுவோம், கம்மினா சிக்கிம் தான். அது மக்கள் தொகையில ரொம்ப கம்மியா இருக்கிறதாலே என்னமோ இவன் கேங்கா தான் சுத்துவான். இவன் ஊர் பேரு கேங்டாக். சிக்கிமோட கேபிட்டல் கேங்டாக். சரிங்களா, இந்தியாவிலேயும் மிக குறைந்த மக்கள் தொகை உடைய மாநிலம். அதுக்கு அடுத்ததா பார்த்தேன் அப்படின்னா கோவா. சரிங்களா, கோவா இந்தியாவிலேயே பார்த்தேன் அப்படின்னா பரப்பளவுல மிகச்சிறிய மாநிலம் கோவா. இதோட கேபிட்டல் பனாஜி. சரிங்களா, கோவாவோட கேபிட்டல் பனாஜி. ஓகே, இது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இனி பார்க்க போறது வந்து பார்த்தா அப்படின்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் மட்டும்தான். அதாவது நம்ம கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மட்டும்தான், வடகிழக்கு மாநிலங்கள் மட்டும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ் தான் பார்த்தா அப்படின்னா இந்தியாவிலேயும் முத சூரிய உதயத்தை பார்க்கக்கூடிய ஸ்டேட். இந்தியாவில் எந்த மாநிலம் சூரிய உதயத்தை முதல் பார்க்கிறதுன்னு கேட்கிறாங்க அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டிய பதில் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இதோட கேபிட்டல் வந்து பார்த்தா அப்படின்னா இட்டாநகர். வாட் வாஸ் தி கேபிட்டல் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ்? இட்டாநகர். ஓகே, அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா அஸ்ஸாம். அஸ்ஸாமோட கேபிட்டல் திஸ்பூர். அஸ்ஸாமோட கேபிட்டல் திஸ்பூர். திஸ் இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அஸ்ஸாமோட கேபிட்டல் திஸ்பூர். ஓகே, அடுத்ததா பார்த்தா அப்படின்னா மேகாலயா. மேகாலயாவோட கேபிட்டல் சில்லாங். மேகம் எப்படி இருக்கும்? மேகம் சில்லுன்னு இருக்கும். மேகம் சில்லுன்னு இருக்கும். மேகாலயா சில்லாங். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திரிபுரா. எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னா மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் நீங்க சில்லி பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம். அதாவது மற்றவங்களுக்கு கேட்கறதுக்கு அது நகைப்பா இருக்கும். ஆனா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சில்லி பாயிண்ட் ஒரு மார்க்குக்கான மார்க்கிங் வேர்ட்ஸ். ஸோ இது இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறப்ப நமக்கு இதெல்லாம் மறக்காது. சரிங்களா, ஸோ அதுக்காக தான் அஸ்ஸாம். திஸ் அஸ்ஸாம் திஸ்பூர். மேகாலயா அப்படின்னா மேகம்
சில்லுன்னு இருக்கும், மேகம் சில்லாங், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா திரிபுரா. திரிபுரா இதோட கேபிட்டல் அகர்தலா. திரி எதுல போடுவாங்க? அகல் விளக்குல போடுவாங்க. திரி அகல், திரிபுரா அகல்தலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மிசோரம். மிசோரம் மிஸ் அஸ், மிஸ் அஸ் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ் அஸ், சரிங்களா? ஓகே. அடுத்து மணிப்பூர். மணிப்பூர் இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா பெரிய டிராஜடி இங்கதான் நடந்துச்சு, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட். மணிப்பூர் அதோட கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா இம்பால். ஓகே, மணிப்பூரோட கேபிட்டல் இம்பால். அடுத்து நாகாலாந்து. நாகாலாந்து நாக என்ன பண்ணும்? கொத்தும். நாகா அப்படின்னாலேவும் கொத்தும். நாகாலாந்து கொகிமா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகாலாந்து அப்படின்னா கொகிமா. இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 28 ஸ்டேட்டையுமே பார்த்துட்டோம். 28 ஸ்டேட்டும் அதோட கேபிட்டலும் பார்த்தாச்சு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய 8 யூனியன் டெரிட்டரியை பார்க்க போறோம், சரிங்களா? 8 யூனியன் டெரிட்டரி என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். நல்லா ஒண்ணு பாத்துக்கோங்க. டாப்ல இதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாநிலமா இருந்துச்சு. இப்ப வந்து ஆர்டிகல் 370, அதாவது ஆர்டிகல் 370 எதோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆர்டிகல் 370ன்றது ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து. இந்த சிறப்பு அந்தஸ்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா நீக்கிட்டு இந்த ஜம்மு காஷ்மீரை 2ஆ பிரிச்சுட்டாங்க. லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரியாவும் ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரியாவும் பிரிச்சுட்டாங்க, சரிங்களா? ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனியன் டெரிட்டரியில பார்க்க போறது ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரி லடாக் தான். லடாக்கோட கேபிட்டல் வந்து பார்த்தோம் அப்படின்னா லே. லடாக்கோட கேபிட்டல் லே. வாட் வாஸ் தி கேபிட்டல் ஆஃப் லடாக் அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னா லேன்னு சொல்லணும், சரிங்களா? அதே நேரத்துல நம்ம யூனியன் டெரிட்டரியிலேயும் பரப்பளவுல மிகப்பெரிய யூனியன் டெரிட்டரி எதுன்னு கேட்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த லடாக்கை தான் சொல்லணும், சரிங்களா? ஓகே, 2 கொஸ்டின் நமக்கு இதுல கவர் ஆகிருச்சு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா செகண்ட். இதுல இன்னொன்னும் கேட்க வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா லடாக்கோட கோடைகால தலைநகரம் தான் பார்த்தோம்னா லே. இதோட குளிர்கால தலைநகரம் எதுன்னு கேட்கிறாங்க அப்படின்னா கார்கில் சொல்லணும். லே, கார்கில் 2 தலைநகரம் இருக்கு. கோடை காலத்துல சம்மர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லே, வின்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்கில். 2 தலைநகரம் இதுக்கு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 தலைநகர் இருக்கு. சம்மர்ல வந்து பார்த்தோம்னா ஸ்ரீநகர், அதாவது கோடை கால தலைநகரம் வந்து ஸ்ரீநகர். வின்டர் கேபிட்டல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு. இது 2க்குமே பார்த்தோம் அப்படின்னா 2 கேபிட்டல் இருக்கு. காமனா ஜம்மு காஷ்மீரோட கேபிட்டல் எதுன்னு கேட்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீநகர் தான் சொல்லணும், சரிங்களா? சம்மர்னு கொடுக்கல, வின்டர்னு கொடுக்கல, காமனா கொடுத்துட்டாங்கன்னா ஸ்ரீநகர். லடாக்குக்கும் காமனா கொடுத்துட்டாங்கன்னா நீங்க லே தான் போடணும், சரிங்களா? ஓகே, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா 3வது யூனியன் டெரிட்டரி என்னன்றதை பார்த்துடலாம். டையூ டாமன் தாத்ரா நகர் ஹவேலி. இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் 3வது யூனியன் டெரிட்டரி. இதோட கேபிட்டல் என்ன அப்படின்னா டாமன். டையூ டாமன் தாத்ரா நகர் ஹவேலி தனித்தனியா தான் இருந்துச்சு. இப்ப ஒண்ணு சேர்த்துட்டாங்க. சேர்த்து இதுக்கு ஒரே தலைநகரமா டாமன் அறிவிச்சுட்டாங்க, சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா 4வது யூனியன் டெரிட்டரி என்ன அப்படின்னா லட்சத்தீவு. லட்சத்தீவு. லட்சத்தீவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா கவராட்டி. லட்சத்தீவோட கேபிட்டல் என்ன? கவராட்டி. ஓகே, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா 5வதா பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரி. 5வது யூனியன் டெரிட்டரி என்ன? புதுச்சேரி. புதுச்சேரியோட கேபிட்டல் புதுச்சேரி தான். புதுச்சேரியோட கேபிட்டல் புதுச்சேரி. ஓகே, 6வது பார்த்தோம் அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள். 6வது யூனியன் டெரிட்டரி அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இதோட தலைநகரம் போர்ட் பிளேயர் அப்படின்னு இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா நம்ம உள்துறை அமைச்சர் இதோட பேரை மாத்திட்டாரு. இதோட தற்போதைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜயாபுரம். இதோட தற்போதைய பெயர் விஜயாபுரம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளோட தற்போதைய தலைநகரம் எது அப்படின்னா விஜயாபுரம் தான், சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததான் 7வதா எது அப்படின்னா நம்ம சண்டிகர். இந்த இருக்கு பாத்தீங்களா, பஞ்சாபுக்கும் ஹரியானாக்கும் காமன் கேபிட்டல். அதுதான் பார்த்தோம் அப்படின்னா 7வது கேபிட்டல். பஞ்சாபுக்கும் ஹரியானாக்கும் தலைநகரம் சண்டிகர். அதனால 2க்கும் காமனா இருக்கு. அதனால அதை யூனியன் டெரிட்டரி அறிவிச்சுட்டாங்க. அதோட கேபிட்டல் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம சண்டிகர் தான் சொல்லணும். சண்டிகரோட கேபிட்டல் சண்டிகர். புதுச்சேரியோட கேபிட்டல் புதுச்சேரி, சரிங்களா? ஓகே, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லி.
சரிங்களா? நியூ டெல்லி. நியூ டெல்லி இதுதான் பார்த்தேன் அப்படின்னா 8வது யூனியன் டெரிட்டரி. இந்த 8வது யூனியன் டெரிட்டரி இதுல வந்து இதோட கேபிட்டல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா நீங்க நியூ டெல்லின்னு தான் சொல்லணும். நியூ டெல்லியோட கேபிட்டல் நியூ டெல்லி. அதே நேரத்துல இந்தியாவோட கேபிட்டல் எதுன்னு கேட்பாங்க, இந்தியாவின் தலைநகரம் எதுன்னு கேட்பாங்க. சோ தலைநகரம் இந்தியாவோட ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கேபிட்டல் நியூ டெல்லி தான். நியூ டெல்லின்ற யூனியன் டெரிட்டரியோட கேபிட்டலும் நியூ டெல்லி தான். சரிங்களா? ஓகே, இவ்வளவுதான். இப்ப நம்ம டாபிக்ல 28 ஸ்டேட்டும் 8 யூனியன் டெரிட்டரியும் அதோட ஒட்டுமொத்த ஹிஸ்டரியும் பார்த்துட்டோம். சோ இதுல நம்ம பார்த்த இன்னொன்னு என்ன அப்படின்னா கல்வி அறிவு குறைந்த மாநிலம் சொல்லிட்டேன். கல்வி அறிவு அதிகமா இருக்க மாநிலம் வந்து கேரளா. இதை பாலின விகிதம் சொல்லுவாங்க. அதாவது 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் விகிதம். பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம், அதாவது பெண்கள் அதிகமாக உள்ள மாநிலம் எதுன்னா கேரளா. அதே பாலின விகிதம் கம்மியாக உள்ள மாநிலம் எதுன்னு கேட்கிறாங்க அப்படின்னா ஹரியானா. இதுல இன்னொன்னு கேட்பாங்க என்ன அப்படின்னா ஹை டென்சிட்டி ஸ்டேட் எதுன்னு கேட்பாங்க. ஹை டென்சிட்டி ஸ்டேட் அதாவது மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்கிறாங்கன்னா பீகார். கம்மியா இருக்க மாநிலம் எதுன்னு கேட்கிறாங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். அது எவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எல்லா கொஸ்டின் நோட் பண்ணி வச்சு தெளிவா படிங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லயோ இல்லைன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணியோ டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். எல்லா கொஸ்டினையும் நோட் பண்ணி தெளிவா படிங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.